இந்த மாதிரி ஒரு விழிப்பு நிலை எனக்கு வரணும்னு ஆசையா இருக்கு. உடனே எல்லாமே நடக்காது. பொறுமை வேணும் இல்லையா? அப்ப நமக்கு அந்த பொறுமைக்கு எப்படிப்பட்ட பொறுமை நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு ஒரு குருமார் சொல்றாரு. அதுல இந்த ஜென் குருமார்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ரொம்ப அழகா. சின்ன சின்ன கதைகளோட. எப்படி காத்திருக்கணுமா? அந்த நமக்கான அந்த புரிதலுக்கும், விழிப்புணர்வுக்கும் எப்படி காத்திருக்கணுமா? என்னைக்கோ ஒரு நாள் கடவுள் வந்து கதவ தட்டுவார் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட நம்ம எப்படி வச்சிருப்போம்? ஏன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னு சொன்னா நம்ம வீட கடகடன்னு கிளீன் பண்றவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. எப்பவுமே கிளீனா வச்சிருக்கிறவங்க ரொம்ப குறைவு தான். ஏதோ ஒரு வகையில அத நம்ம கிளீன் பண்ணி ரொம்ப மோசமா இல்லன்னா கூட அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி யாரோ வர்றாங்கன்னு வரவேற்க தயாரா இருக்கும். அந்த மாரி வரவேற்பு தன்மை நமக்குள்ள எப்பவுமே இருக்கணுமா. ஒரு வீட்டு எஜமானன் சொல்லிட்டு போயிறாருன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் வரப்போறேன். என்னைக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாசத்துல ஒரு நாள் வரேன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதம் முழுக்க அந்த வேலைக்காரர்கள் எவ்வளவு விழிப்புணர்வோட இருப்பாங்க. இப்ப வந்துட்டாருன்னா, வந்து ஏதாவது சொல்லிட்டாருன்னா, அப்ப அத எல்லாத்தையும் நம்ம கரெக்ட்டா வச்சிருக்கணும். அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இருக்கும். இல்ல ஒரு காதலன் கூட வச்சுப்போமே. ஒரு இதுவாவே இருக்கட்டும். வேலைக்காரன் கூட வேண்டாம். ஒரு காதலி உன்ன நான் பார்க்க வரேன்னு சொல்லிட்டாருன்னா, எப்படி ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்துக்காக அந்த வீட்ட அவன் எப்படி வச்சிருப்பான்? அவள வரவேற்கறதுக்கு. அந்த மாரி நம்ம தயாரா இருக்கணும்.